ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 354. இங்கு ஜனமேஜய மன்னரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பரீட்சித்து மன்னனின் மகனான ஜனமேஜய மன்னர் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த நாகங்களின் அரசனான மிக மிக கொடிய பாம்பு ஆகிய தச்சகன் என்ற பாம்பை குறித்து கோபம் கொண்டு பழி வாங்கும் உணர்ச்சியுடன் உலகத்தில் உள்ள பாம்புகளை எல்லாம் பிடித்து வரச் செய்தான். சர்ப்பயாகம் செய்தபோது குற்றம் எதுவும் புரியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாம்புகளை கொன்றுவிட்டான். அதன் காரணமாக ஏற்பட்ட சாபத்தின் பயனாக ஜனமேஜய மன்னனுக்கு குஷ்டநோய் ஏற்பட்டுவிட்டது. அதுவும் அந்த தொழு நோயானது அந்த மன்னன் அவந்தி நகரத்தைச் சேர்ந்த ஜோதிஷ்மதி என்பவளை மணந்து அவளை தீண்டிய தினத்திலிருந்து அவனை தொற்றிக்கொண்டு பெருக ஆரம்பித்து விட்டது. மருந்துகள் மூலமாக அவனுக்கு எந்தவித நிவாரணமும் ஏற்படவில்லை. எனவே அவன் தன் உயிரை பிராண தியாகம் செய்ய துணிந்த சமயத்தில் தாத்திரேய முனிவர் அவன் முன்பு தோன்றி மன்னன் படுகின்ற நோயின் வேதனைகளை பற்றியெல்லாம் கேட்டு அவன் மீது அனுதாபப்பட்டு அவனுக்கு அந்த கொடிய நோயை தீர்த்து கொள்வதற்குரிய சிகிச்சை மார்க்கத்தை கூறினார். அதாவது குருவாயூர் திருக்கோவிலில் வாழுகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்து வர வேண்டும் என கூறினார். பிறகு அவர் அந்த மன்னனுக்கு குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றிய பல மகிமைகளெல்லாம் எடுத்து கூறினார். இத்தகைய குருவாயூரப்பன் பற்றிய கதைகள் முழுவதையும் கேட்ட பிறகு ஜனமேஜய மன்னன் ஆத்திரேய முனிவரையும் அழைத்து கொண்டு குருவாயூர் கோவிலுக்கு சென்று பக்தியுடன் 4 மாதங்கள் வரை அங்கேயே தங்கியிருந்தான். ருத்திர தீர்த்தம் என்ற திருக்குளத்தில் மட்டுமே குளித்துவிட்டு கோவிலில் உள்ள ருத்திரகூடம் என்ற கிணற்று நீரை மட்டுமே குடிநீராக அருந்திவிட்டு பகவானுக்கு நிவேதனம் செய்த சிறிதளவு பிரசாதத்தை மட்டுமே ஆகாரமாக புசித்து கொண்டு தினந்தோறும் நிகழும் 12 தரிசனங்களையும் அதிகாலை 3 மணிக்கு நிகழும் நிர்மாலிய தரிசனத்தில் இருந்து இரவு நேரம் திரிபுக்கா என்ற தரிசனம் வரை பகவானை தரிசித்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்தான். நிர்மாலிய தரிசனம் என்பது முந்தைய நாளன்று அலங்காரம் செய்த மலர் மாலைகளுடன் துளசி மாலைகளுடனும் பகவான் காட்சியளிப்பார். திரிபுக்கா தரிசனம் என்பது இரவு நேரத்தில் பகவான் தருகின்ற தரிசனமாகும். அப்போது பகவானின் திவ்ய திருவுருவத்தின் முன்பு அஷ்டகந்தம் 8 வகை வாசனை பொருட்கள் எல்லாம் தூப புகையாக எரிக்கப்பெறும். ஒவ்வொரு நாளும் ஜனமேஜய மன்னன் அதிகாலையில் குருவாயூர் அப்பனை தரிசனம் செய்துவிட்டு மம்மி ஊரிலுள்ள சிவபெருமானையும் தரிசனம் செய்து வந்தான். கடைசியில் ஒரு நாள் இரவு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஜனமேஜய மன்னன் நித்திரை செய்து கொண்டு இருந்தபோது குருவாயூர் பகவான் ஸ்ரீ கண்ண பரமாத்மா அவன் முன்பு தோன்றி தாமரை மலர் போன்ற தமது திருக்கரத்தால் ஜனமேஜயன் பெருநோய் பிடித்த உடலை தலையிலிருந்து தடவி கொடுத்ததை போல் கனவு கண்டான். அவனாக கண்களை விழித்து பார்த்தபோது அவன் உடலில் மூட்டுக்கு மூட்டு வலியும் வேதனையும் தந்து கொண்டு இருந்த நோயின் கொடுமையெல்லாம் நீங்கியதை இரத்தமும் சீலுமாய் உடலின் அங்கங்களை குறைத்து அலங்கோலப்படுத்திய பகுதிகள் எல்லாம் பூரணமாக குணம் அடைந்து இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஆனந்த பரவசம் அடைந்தான். பிறகு ஜனமேஜய மன்னன் குருவாயூரப்பனின் திருவருளை பெரிதும் வியந்து பாராட்டிய வண்ணம் தனது ராஜ்யத்தை அடைந்தான். பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் மூலதானத்திலிருந்து தருகின்ற அந்த அழகிய தரிசனம் மகாவிஷ்ணு தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் அவதார காலத்தில் தரிசனம் கொடுத்த திவ்ய தெய்வீக திருக்கோலம்தான் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில்
இஸ்கான் பக்தர்கள்.